ஐஷா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தர்மபுரியிலேருந்து நான் உங்கள் டாக்டர் ஐஷா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச வந்திருக்கேன். ஏன்னா 30-35 வயசுலேயே வந்து நிறைய ஞாபக மறதி இருக்கிறது, இல்லை நியூராலஜிக்கல் கண்டிஷன்னால அஃபெக்ட் ஆகிற கேசஸ்லாம் நிறைய இப்போ நம்ம ஓபியில் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் உணவு பழக்க வழக்கங்கள் தான். இந்த உணவில் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு அது இன்னிலேருந்தே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளோட ஹெல்த்து தான் நம்மளோட அசட், பெரிய அசட்டே அதுதான். இது எந்த அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோமோ கண்டிப்பாக 60-70 வயசு வரைக்குமே நம்மளால அட்லீஸ்ட் நம்ம வேலைகளை நம்ம செஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலே போதுமானது. ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நான் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன். இதில் கொஞ்சம் ஃபுட் ஐட்டம்ஸ் நான் சொல்கிறேன், அது இன்னிலேருந்தே அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வரது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ். இது குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க, நீங்களுமே எடுக்காதீங்க. ஏன்னா இதில் ஹை லெவல் ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் இருக்குது. அதாவது சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பிரெயின் டீஜென்ரேஷனுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க. அடுத்த பட்சமாக வருது ப்ராஸ்ட் அண்ட் பேக்டு ஃபுட் ஐட்டம்ஸ். இந்த மெயினாக நூடுல்ஸ், இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற நூடுல்ஸு, சிப்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ், இந்த மைதா இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளோட பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எந்த மாதிரி சிம்டம்ஸை பார்க்கலான்னா, குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மந்தமாக இருக்காங்க, ஆக்டிவாக இருக்க மாட்டேன்றாங்க, எதுவுமே ப்ராப்பராக யோசிக்க மாட்டேன்றாங்க, இல்லை கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை அப்படின்ற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் மாற்றி நம்மளோட பாரம்பரிய உணவு வகைகள் எவ்வளவோ இருக்குது. ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எள்ளுருண்டை, கடலை உருண்டை, இல்லை எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி கடலை மிட்டாய், இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது நீங்கள் கொஞ்ச நாளைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த ருசி நாக்கில் பட்டுட்டாலே கண்டிப்பாக அதுக்கப்புறம் இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. மெயினாக இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸு இல்லை இந்த பாஸ்தா மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக அதுதான் வந்த உடனே எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. இனி அது நமக்கு வேண்டவே வேண்டாம். இதில் அடுத்த பட்சமாக வருது மீல்ஸ்க்கு நான் சொல்கிறது, ஆல்கஹாலிக் அடிக்டாக இருக்கீங்க, இல்லை ரொம்ப வருஷமான ஆல்கஹால் எடுக்கிறேன் அப்படின்னா உங்கள் பிரெயின் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு உங்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆல்கஹால் வந்து டைரெக்டாக போய் அஃபெக்ட் பண்ணுறது நம்மளோட பிரெயினை தான். அது டீஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லேயே வந்து பேரலைஸ்ட் ஆனவங்க, இந்த ஸ்ட்ரோக் வர்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு காரணம் ஆல்கஹாலாக இருக்கும். அவங்க ஆல்கஹாலிக் அடிக்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கே மாற்றிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்க வேண்டாம், அவங்க இந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாலும் எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். நான் இன்னும் மெயினாக நான் சொல்கிறது, இங்கே நான் ஓபியில் பார்க்குறது, இந்த 20 to 25 வயசில் இருக்கிறவங்க இந்த காலை உணவு ஸ்கிப் பண்ணுறதை நான் இங்கே பார்க்குறேன். அவங்கக்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், பிரெயினுக்கு நீ ஃபுட்டு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற, பிரெயின் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீ ஆசைப்படுறேன்னா தயவு செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நைட்டு டின்னருக்கும் காலையில் நம்ம சாப்பிட்ற காலை உணவுக்கும் இடைப்பட்ட நேரம்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 hours இருக்கும். ஸோ இதை பிரேக் பண்ணுற, இந்த ஃபாஸ்டிங் பீரியடை பிரேக் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதையும் நீ ஸ்கிப் பண்ணிட்டு நான் டைரெக்டாக லஞ்சுக்கு போகிறேன்னா அது நிறைய கெடுதல் நம்ம உடம்புக்கு கொடுக்கும். பிரெயினோட டீஜென்ரேஷன் இல்லாமல் நம்மளோட நிறைய ஜிஆர்டி கேசஸ், அசிடிட்டி கேசஸ், அல்சர் கேசஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒரு பழக்கம் இருக்கிறது தான். இந்த 10th 11th வந்துட்டாலே எனக்கு டைம் இல்லை சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு ஓடுற பிள்ளைங்களுக்கு நான் கேட்டுக்கிற ஒரே ரெக்வஸ்ட்டு, ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குங்க. டைம் இல்லைன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக அதை ஷெடியூல் பண்ணாலே எல்லாத்துக்குமே நம்மளால் நேரம் ஒதுக்க முடியும். ஸோ இதே மாதிரி ஹெல்த் அப்டேட்ஸ் கிடைக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.